இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பராசக்தி படம் 64-65 நடந்த படம். ஒரு உண்மை சம்பவம், அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தை பற்றி விமர்சனம் செய்கின்ற என்ற பேர் வழியில் சில கலர் சட்டை போட்டவங்களாம் என்னத்தையோ பேசுகிறாங்க. அதாவது இந்த படம் 1937 65 நடந்தது. நடராஜன், தாளமுத்து, சின்னசாமி இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக இருந்தவர்களை வைத்து ஒரு கதை பண்ணியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிலாம் போனோம், பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லையே அப்படின்றாங்க. இதை இவங்க நினச்ச மாதிரி படம் எடுத்தாச்சுன்னா ஒரு நாள் கூட படம் ஓடாது. ஏன்னா அதுக்கு பேர் ஆர்ட் ஃபிலிம், ஆவண படமாகிடும். இது கூட தெரியாமல் இவங்கெல்லாம் சினிமாவை பற்றி விமர்சனங்கிற பேரில் பேசிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அடுத்தவங்களை திட்டியே பழக்கப்பட்டவர்கள் இவர்கள்லாம். இப்படி திட்டியே வளர்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, அது மாதிரி. அதாவது இந்த காலத்தில் நல்லது யாருக்காவது சொன்னோம்னா அவங்க சீக்கிரம் வளர மாட்டாங்க. பொய் சொல்லி திட்டினாங்கன்னா அவங்க சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள நிலைமை அப்படி. ஏன்னா ஜனங்கள் அவங்க பின்னாடி தான் போகும். யார் அதிகமாக பொய் சொல்கிறாங்களோ அவங்க பின்னாடி போகிறதுக்கு ஜனங்கள் ரெடியாக இருக்காங்க. சினிமா விமர்சனம்ங்கிறது என்னது? அந்த கதையை எப்படி கொண்டு போயிருக்காங்க, அது நடித்தவர்கள் எப்படி நடிக்கிறாங்க, ஒளிப்பதிவு எப்படி இருக்குது, படத்தொகுப்பு எப்படி இருக்குது, அதை டைரக்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, இதை பற்றி தான் பேசணும். என்னமோ இவங்க பெரிய டைரக்டர் மாதிரி இவங்க எடுத்த படங்கள்லாம் என்ன ரேஞ்சில் போச்சுன்னு தமிழக மக்களும் அறியும். தான் அறிவாளியா அப்படிங்க நிரூபிச்சுட்டு அடுத்தவத்தில் பற்றி நம்ம பேசணும். தான் அறிவாளி இருந்தால் மட்டுமே தான் அடுத்தவர்களுக்கு நம்ம அறிவு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இருக்குன்னு அர்த்தம். நம்மளே ஒரு தக்குரியும் போது ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு பேசுகிறத தவறான விஷயம். இதை மக்கள் பார்க்குறாங்க. இப்போ அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்கள தான் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. அதனால் அவங்க பேசக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடுறாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். இதை நம்ம இப்போதைக்கு ஓரளவுக்கு கமர்ஷியலாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கதை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறதான் எங்களுடைய முதல் கருத்து. முதல் பாதி கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் இரண்டாவது பகுதி நல்ல விறுவிறுப்பாக போகுது. அதே மாதிரி இடைவேளையில் கிளைமாக்ஸ் காட்சிகள் அருமையான காட்சிகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் நிறைய வசனங்கள் கட் பண்ணப்பட்டிருக்கு. நீக்கப்பட்ட வசனங்கள் இதில் இருந்திருந்தால் இன்னும் இந்த படம் சிறப்பாக அமைந்திருக்கும். அந்த காலத்தில் நடந்த மொழி போராட்டத்தில் மாணவர்களுடைய பங்கு, மக்களுடைய பங்கு என்பதை இப்போ உள்ள மக்களோ மாணவர்களோ அறிந்திருக்க மாட்டார்கள். அதை கண்முன்னே நமக்கு அழகாக காட்டியிருக்கிறார்கள். இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் எடிட்டர் அவர்களும் அருமையாக காட்டியிருக்கிறார்கள். அதே போல் அந்த காலகட்டத்தை அழகாக 65களில் எப்படி இருக்குமோ ஆர்ட் டைரக்டர் அழகாக அதை காமித்திருக்கிறார். சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு மிகவும் அருமை. அது போராட்ட களமாக இருந்தாலும் சரி, காதல் காட்சிகளாக இருந்தாலும் சரி, கதாபாத்திரத்தை உணர்ந்து மிகவும் அருமையாக அற்புதமாக நடித்திருக்கிறார். ரவி மோகன் எத்தனையோ படங்களில் காதல், டூயட்டு, காமெடி இப்படி பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டரை பண்ணி அந்த கேரக்டர் ரவி மோகன் அதர்வா அந்த கேரக்டரை அருமையாக நடித்திருக்கிறார்கள். ஸ்ரீலலிதா ஹீரோயினி, அவங்களும் நல்ல ஒரு அருமையான நடிப்பு. மொத்தத்தில் அனைவருமே அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி நடித்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் இந்த படத்திற்கு மிகவும் அருமையாக இசையமைத்து பாடல்கள் அனைத்தும் கேட்கும்படி அருமையாக இருக்கின்றது. பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத்துடன் சென்று அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் அனைவரும், அதாவது இளைஞர்கள் அனைவருமே இதை சென்று பார்க்கணும். அப்போ தான் நமக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க, இந்த நாட்டுக்காக எப்படி போராடினாங்க, மொழிக்காக எப்படி போராடினாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைய மாணவர்கள் வேறு வேறு திசையில் போய்கிட்டு இருக்காங்க. கவர்ச்சியின் பின்னால் நிறைய பேர் போகிறாங்க. அதெல்லாம் விட்டுடணும். நடிகனாக தான் பார்க்கணும் என்ன. அதனால் அவங்க பின்னாடி போய் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. அதனால் படத்தை பார்ப்பது நல்ல அறிவை வளர்த்து கொள்வதற்கு தான். நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும், கெட்ட விஷயத்தை தூக்கி போட்டுடணும். படத்தை எடுத்த அனைவருக்கும் எங்களுடைய இரவு சூரியன் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.